Welcome all. Predicting morality for cardiology practice, Unit 5, HCA. ஸோ கார்டியாலஜி ப்ராக்டிஸ் அப்படின்னதுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹார்ட் டிசீஸ் பற்றினதுன்னு. ஸோ ஒரு ஹார்ட் டிசீஸ்னால பேஷண்ட்ஸ் இறக்கக்கூடிய லைக்லிஹுட் எவ்வளோ அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக நம்ம சில ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி மாடல் பில்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ண போகிறோம், அதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த ப்ரிடிக்டிங் மாராலிட்டி ஃபார் கார்டியாலஜி ப்ராக்டிஸ். இது ஏன் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இம்ப்ரூவ்ட் பேஷண்ட் கேர். ஸோ வந்து பேஷண்ட்டை வந்து கேர் பண்ணணும்னா அவங்களுக்கு இப்போவே ஹார்ட் அட்டாக் வரப்போதா, அப்புறமா ஹார்ட் அட்டாக் வரப்போதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் கேர் பண்ணுறது ஈஸியாக கேர் பண்ண முடியும். முன்னாடியே பேஷண்ட்டுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸை பண்ண முடியும். அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ எந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸஸை ஹாஸ்பிட்டல்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அலோகேட் பண்ணிக்கலாம். அதுக்காக இதில் வந்து மேஜராக 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. டேட்டா கலெக்ஷன், ரிஸ்க் ஃபேக்டர், ப்ரிடிக்டிவ் மாடல்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 மெயின் விஷயம் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டெமோகிராஃபிக்ஸ், அதாவது ஒரு பேஷண்ட்டோட ஏஜ், அவங்களோட எத்னிசிட்டி, அவங்களோட ஜெண்டர், இந்த மாதிரியான விஷயம்லாம் டெமோகிராஃபிக்ஸ்குள்ளே வரும். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, அவங்களோட சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரிஸ், இதுக்கு முன்னாடி ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, ஹார்ட்டுன்னு இல்லாமல் வேறு ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, அவங்க ஃபேமிலியில் ஜெனட்டிக்காகவே இதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியில் இருக்காது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா, ஜெனட்டிக்காக இது இருக்கா, இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கிளினிக்கல் டேட்டா, பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான டேட்டாஸை கலெக்ட் பண்ணிக்கணும். ஃபைனலாக வந்து லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர், அவங்க ஸ்மோக் பண்ணுவாங்களா, ஆல்கஹால் எடுத்துப்பாங்களா, எக்ஸசைஸ் எப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னா என்னென்ன காரணிகள் மூலமாக நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான விஷயத்தை அனலைஸ் பண்ணுவோம். ரிஸ்க் ஃபேக்டரை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து நம்ம ஏஜ் எடுத்துக்கலாம். ஏஜ் வந்து சப்போஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு ஜெண்டர். யூஸ்வலி வந்து மேலாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எஸ், உமன் லிவ் லாங்கர் தென் மென்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ மேலாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மேலாக ஃபீமேலானு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ், அவங்களுக்கு வந்து அவங்க பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, டயபெட்டிஸ் இருக்கா, சுகர், பிளட் ப்ரெஷர், இது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சு அது மூலமாக என்னெல்லாம் ரிஸ்க் வரும்னு ஐடென்டிஃபை பண்ணும். ஃபைனலாக பிஹேவியரல் ஃபேக்டர், அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங். சப்போஸ் வந்து ஸ்மோக்கிங் இருந்துச்சுன்னா எவ்வளோ, அந்த ரேட் ஆஃப் ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் ஆல்கஹால், இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ப்ரிடிக்டிவ் மாடல். ஸோ வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஈவெண்ட் நடக்க போதா இல்லையா அப்படிங்கிறதோட ப்ராபபிலிட்டியை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். இன் திஸ் கேஸ் இங்கே என்ன ஈவெண்ட்னா டெத். வில் த பேஷண்ட் டை ஆகிடுவாங்க, டெத் ஆகிடுவாங்கன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ, என்ன லைக்லிஹுட் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். இதுக்கு மேஜராக நம்ம யூஸ் பண்ணுற எம்எல் மாடல்ஸ் வந்து டெசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட் அண்ட் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற எல்லா எம்எல் மாடல்ஸுமே இதுக்குள்ளே வரும். இம்ப்ளிமெண்டேஷன், இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பல பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை வந்து ட்ரைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நமக்குன்னு ஒரு டேட்டா, நம்ம பேஷண்ட்டுக்குன்னு ஒரு டேட்டா இருக்கும், அதுக்கு சிமிலாரிட்டி இருக்க டேட்டா, அந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இன்புட்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் ஸ்கோர். ஸோ நம்ம பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது, அந்த ரிஸ்க் ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுக்கணும். ஃபைனலாக வந்து டெசிஷன் சப்போர்ட். ஸோ நம்ம மாடல் வந்து இந்த டெசிஷன் எடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லும். இது வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் டாக்டர்ஸ்க்கு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். டாக்டர் ஸ்மித்துங்கிற ஒரு டாக்டர் கிட்ட ஜான்னு ஒரு பேஷண்ட் ஹார்ட் செக்கப்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த ஜான் பேஷண்ட்டோட ஹார்ட் மாராலிட்டி ரிஸ்க் எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ டாக்டர் ஸ்மித் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க. இன் திஸ் கேஸ் நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, டேட்டா கலெக்ஷன். பேஷண்ட்டை பற்றி டேட்டா கலெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜானோட ஏஜ் வந்து 65, ஜெண்டர் வந்து மேல், மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, பிபியும் அதிகமாக இருக்குது, லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு நாளைக்கு 10 சிகரெட் பிடிப்பாராம், அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் வந்து ஒகேஷனல், ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுவாராம். ஃபைனலாக கிளினிக்கல் டேட்டான்னு எடுத்துக்கிட்டால் கொலஸ்ட்ரால் வந்து 250 இருக்கான், பிபி வந்து 150க்கு 90 இருக்கான், இவ்வளோ இருந்தால் என்ன ஆகுறது, இவ்வளோ இருக்கான். இப்போ ரிஸ்க் ஃபேக்டர், நம்ம ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். வயசுன்னு பார்த்தா ஏஜ் வந்து 65, அப்போ ஆப்வியஸாக ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ஹை ரிஸ்க் இருக்குது. ஜெண்டர் மேல், ஜென்ரலி மேலுக்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஆமாம் வந்திருக்கு, பிபியும் ஹையாக இருக்குது. கிளினிக்கல் டேட்டா அப்படின்னு பார்த்தா பிபி, கொலஸ்ட்ரால் ரெண்டுமே ஹையாக இருக்குது, ஸோ ரிஸ்க் தான். லைஃப் ஸ்டைலில் ஸ்மோக்கிங் இருக்குது, கண்டிப்பாக ரிஸ்க் முடிஞ்ச உடனே ப்ரிடிக்டிவ் மாடல் நம்ம வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் மெயின் திங், ரிஸ்க் ஸ்கோரை கால்குலேட் பண்ண போகிறோம். ரிஸ்க் ஸ்கோரை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா யூஸ்வலாக இதுதான். ஸோ இந்த பீட்டா நாட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அண்ட் பீட்டா 1, பீட்டா 2 இதெல்லாம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த வேரியபிள். x1, x2 இதெல்லாம் தான் வந்து நம்மளோட
பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நம்ம இங்கே தான் ஃபில் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளாக அஷ்யூம் பண்ணிக்கிறோம் டாக்டர் ஸ்மித்துக்கிட்ட வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சிமிலராக வந்த பேஷண்ட்ஸோட பெரிய டேட்டா வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிறோம். ஸோ அந்த டேட்டாவை வச்சு நம்ம வந்து சில ஃபீச்சர்ஸை எடுத்து ஒரு ரிஸ்க் ஸ்கோர் ஃபார்முலா ரெடி பண்ணியாச்சு. இருக்கிற இந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கோஎஃபிஷியன்ஸை கொடுத்தாச்சு, கோஎஃபிஷியன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஸோ அதுக்கான ஃபார்முலா இப்போ இதுதான். 0.5 இன்ட்டு ஏஜ் ப்ளஸ் 0.3 இன்ட்டு ஜெண்டர், மேலாக இருந்தால் 1, ஃபீமேலாக இருந்தால் 0, ப்ளஸ் 0.4 இன்ட்டு ப்ரீவியஸ் அட்டாக் வந்திருக்குன்னா எஸ் 1, அட்டாக் வரலன்னா 0, ப்ளஸ் 0.2 இன்ட்டு பிபி, ப்ளஸ் 0.25 இன்ட்டு கொலஸ்ட்ரால், ப்ளஸ் 0.35 நான் தப்பாக எழுதியிருக்கேன் இன்ட்டு ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா எஸ் 1, ஸ்மோக் பண்ணலன்னா 0. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னது ஏஜ். ஸோ வந்து 0.5 இன்ட்டு ஜானோட ஏஜ் 65, ஸோ 3.25 வரும் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 0.3 இன்ட்டு ஜெண்டர், ஜான் ஒரு மேல், ஸோ இன்ட்டு 1 போட்டுக்கிறோம், ஸோ 0.3. ப்ரீவியஸ் அட்டாக் வந்திருக்கா இல்லையா, எஸ் வந்திருக்கு, அப்போ 1, 0.4 இன்ட்டு 1. பிபி பிளட் ப்ரெஷர் வந்து 0.2 இன்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து இவ்வளோ 150/90 இவ்வளோ பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளட் ப்ரெஷரையும் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். 150/90 அதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். கொலஸ்ட்ராலும் நம்ம ஆல்ரெடி நம்ம பேஷண்ட்டுக்கு 250 இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ கேல்குலேட் பண்ணோன்னா கொலஸ்ட்ராலோட ஃபைனல் ஆன்சர் இது. தென் ஸ்மோக்கிங்க்கு 0.35 இன்ட்டு ஸ்மோக்கிங் இருக்குன்னா எஸ் 1, இல்லைன்னா நோ, இருக்குங்கிறதால 1 எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம பேஷண்ட் ஜானோட ரிஸ்க் ஸ்கோர் எவ்வளோன்னு நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். இருக்கிற இது வரைக்கும் நம்ம எடுத்துருக்க எல்லா ஃபீச்சர்ஸோட ஆன்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னா அப்ராக்சிமேட்டாக 5.255 வருது. ஸோ ரிஸ்க் ஸ்கோர் ஃபார் ஜான் இஸ் 5.255. இப்போ ரிஸ்க் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ஒருவேளை நம்ம ரிஸ்க் ஸ்கோர் வந்து 5க்கு அபோவாக இருந்துச்சுன்னா ஹை ரிஸ்க், 3லேருந்து 5 வரைக்கும் இருந்துச்சுன்னா மாட்ரேட்டான ரிஸ்க், 3க்கு கீழே இருந்துச்சுன்னா லோ ரிஸ்க். நம்ம பேஷண்ட் கேஸில் ஜானுக்கு 5.225 இருக்குது. அப்போ ஆப்வியஸாக ரிசல்ட் என்னன்னா ஹை ரிஸ்க், கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வர நிறைய சான்ஸ் இருக்குது. இதனால் என்ன டெசிஷன் எடுக்கணுங்கிறத இப்போ டாக்டர் சூஸ் பண்ணணும். ஸோ ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால நம்ம டாக்டர்ஸ் போய் இப்போ ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம்னா, செக்கப் வந்து வீக்லி வர சொல்லணும், இல்லை ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்தணும். அப்போ தான் வந்து அடிக்கடி டெஸ்ட் பண்ணி அடிக்கடி செக்கப் போனால் தான் மானிட்டர் பண்ணி ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த ரிஸ்க்கை. தென் வந்து பிபி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். தென் வந்து ஸ்மோக்கிங் 1 டேக்கு 10 ரொம்ப அதிகம், ஸோ அதை எப்படி சீஸ் பண்ணலாம்னா ஏதாவது ரீஹாபிலேஷன் சென்டர் இல்லை ஸ்மோக்கிங் சீசேஷன் ப்ரோக்ராமுக்கு போகலாம். அப்படி போன அப்புறமா தென் இன்னொன்று பர்சனலைஸ்டு டயட் அண்ட் எக்ஸசைஸ் பிளான் கொடுத்து ரெடியூஸ் பண்ணலாம் ஹார்ட் அட்டாக்கை. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட்டாக எக்ஸாம்பிளாக கொடுத்தா மாராலிட்டி ப்ரெடிக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்சர். இதோட ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தா பேஷண்ட்டோட கேர் அண்ட் பேஷண்ட்டுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாத்தையும் அலோகேட் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே. கான்ஸ் என்னென்னா நிறைய டேட்டா வேணும் அண்ட் மாடல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நிறைய டேட்டா இருக்கிறதுனால காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பெரிய டேட்டா செட் தான் இதோட மேஜரான மெயின் திங்கு. ப்ளஸ் பேஷண்ட் டேட்டா ரிலீஸ் ஆக சான்சஸ் இருந்துச்சுன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரிஸ்க் இருக்குது. இதுதான் வந்து ப்ரெடிக்டிங் மாராலிட்டி. தேங்க்யூ.